ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டாம். கண்ணப்ப நாயனார் அப்படின்ற ஒரு சிவபக்தர். இவர் வேடர் தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. வேட்டையாடி தனக்கு கிடைக்கிற பொருட்களை சிவலிங்கத்தில் வச்சு பூஜை செய்கிறாரு. இப்படி காலத்தி மலையில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு தினந்தோறும் பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து சிவ கோசரியார் அப்படின்ற ஒரு பிராமணருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து சிவன்கிட்டையே போய் முறையீடு செய்கிறாரு. என்ன அப்படின்னா, எப்படி இந்த மனிதர் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. உடனே சிவன் இவருடைய பக்தி திறனை நம்ம எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாடகம் நடத்துறாரு. தன்னுடைய வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடிய வைக்கிறாரு. உடனே இதை பார்த்த கண்ணப்ப நாயனார் முதல்ல பச்சிலை வச்சு மருந்து போடுறாரு. அப்பையும் ரத்தம் நிற்கலாம். உடனே தன்னுடைய வலது கண்ணை எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு பொருத்துறாரு. சரி அப்படின்ட்டு வலது கண்ணில் இருந்து இருக்கிற ரத்தம் நிற்கிது. திருப்பி இடது பக்கம் இருந்து ரத்தம் வருது. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய இடது கண்ணையும் பிடுங்கி வைக்க பார்க்குறாரு. ஆனால் தன்னுடைய இடது கண்ணையும் பிடுங்கிட்டா அந்த கண் இங்கே இருக்கு அப்படின்ற அடையாளம் தெரியாம போயிடும்ன்றதுக்காக தன்னுடைய காலை எடுத்து சிவலிங்கத்தோடைய இடது கண் மேலே வச்சு தன்னுடைய இடது கண்ணை பிடுங்கி வைக்க பார்க்குறாரு. அப்போதுதான் சிவனுடைய அசரீரி கேட்டு இவருடைய பக்தி திறனை இந்த உலகமே அறிஞ்சுக்குது. இந்த புராணம் தான் பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார் புராணமா இருக்கு. இன்னும் நீங்க கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்டர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.